மெட்ராஸ் சினி புரொடக்ஷன் சார்பாக ப்ரொடியூசர் திரு வி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I now request you two to please honor E5 Entertainment சார்பாக ப்ரொடியூசர் டைரக்டர் திரு எம் திருமலை அவர்களை கௌரவிக்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். A big round of applause, ladies and gentlemen. Thank you, sir. அடுத்ததாக லஹரி ஆடியோ சார்பாக திரு முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு குமார பாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். And now welcome our chief guest of the evening, Mr. Chitra Lakshmanan, journalist, filmmaker and actor, onto the stage, please. அடுத்தபடியாக சாருகேசி திரைப்படத்தின் இயக்குனர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சாருகேசி திரைப்படத்தின் கதாநாயகன் திரு YG மகேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் இப்போ எங்களுக்காக சார் ப்ளீஸ். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் பிக்சர் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் பண்ணும்போது எங்களுக்கு இதுல இருந்த கான்பிடன்ஸ், முக்கியமா பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் சமீப காலத்துல கொடுத்த விமர்சனத்துல இந்த படத்துக்கு வந்த விமர்சனம் மாதிரி சமீபத்துல எந்த படத்துக்கு வரல. இதுக்கு உங்களுக்கு எங்க டீம் சார்பாக we would like to give you a very good applause. ரொம்ப சிரத்தையா பண்ணப்பட்ட ஒரு படம். நாடகத்திலிருந்து அந்த நாடகத்தை அற்புதமாக திரைவடிவாக்கிய டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கும், சுரேஷ் கிருஷ்ணா சார் இங்க சொல்லும் போது கேப்டன் ஆஃப் த டீம்னா அவர் எந்த கேப்டனோட கம்பேர் பண்ணணும்னா கிரிக்கெட்ல கபில் தேவோட தான் அவரை கம்பேர் பண்ணுவார். தனக்காக ஆடாம டீமுக்கு ஆடின ஒரே கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவ். ஸோ எங்க கபில் தேவ் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி. அண்ட் ஹோல் டீம், அத்தனை ஆர்டிஸ்டும் எங்களுக்காக அன்போடு வந்து அந்தந்த கேரக்டர்ல இறங்கி, இதுதான் நீங்க எல்லாருமே எழுதுறீங்க, யாருமே நடிச்ச மாதிரி இல்லை, அந்தந்த கேரக்டர்ல இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த வயசுல 76 வயசுல ஒரு லைஃப் டைம் ரோல் அப்படின்னு நான் நினைச்சு பண்ணது. அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னிஷன் கண்டிப்பா பத்திரிகைக்காரர்கிட்ட கிடைச்சது. அது போதும் எனக்கு. இப்போ இது அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு நீங்க கொடுத்த ரிவ்யூஸ், நீங்க கொடுத்த அந்த ரேட்டிங், புக் மை ஷோலையா இருக்கட்டும், ஐடியா அதெல்லாம் IMRB அதுலயா இருக்கட்டும், அந்த ரேட்டிங் தான் இதப்போ வேர்ல்டு வைட் உங்க வீட்டு டிராயிங் ரூமுக்கு கொண்ட அளவுக்கு Amazon Prime Video has taken over the complete distribution of this on OTT. Please give them a big hand and thanks to them. ஏன்னா ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி படங்கள் வீட்டுல உட்காந்து தைரியமா பசங்க கண்ட பொத்தாம இதை பார்க்காத கடை அப்படின்னு சொல்லாம தைரியமா பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. ஸோ அந்த அளவுக்கு மை தேங்க்ஸ் டு லஹரி ஃபார் டேக்கிங் அப் த மியூசிக் ஆஃப் த ஹோல் திங் அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் அருண். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த எஃபர்ட் எடுத்தான். ஐ மஸ்ட் தேங்க் அருண் ஃபார் தட். அவருக்கு சப்போர்ட்டா இருந்த E5 அவர்களும் திரு ஜெயச்சந்திரன் அவர்களும், நம்ம ராஜா, எனக்கு அவர் ராஜான்னா தெரியும், குமார பாண்டியன்றாங்க அவர், இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி it is a wonderful journey. We enjoyed the journey thoroughly. I can take it as a challenge.
இன்னும் ஒரு 1 month-க்குள்ள நினைக்கிறேன் இல்லையா, it will be coming out on Amazon Prime Video. It will be the most widely watched film on OTT. நான் கான்ஃபிடென்ட்டா அடிச்சு சொல்றேன். அது ஒன்ஸ் அகைன் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தான் நன்றி. நீங்க கொடுத்த விமர்சனம் தான் நாங்க கொண்டு போயிருக்கு. எனக்கு பர்சனலா இதுல சுரேஷ் சார் தேங்க்யூ. என்னையும் நடிக்க வச்சீங்க, என் பொண்ணையும் நடிக்க வச்சீங்க, என் பேரனையும் நடிக்க வச்சிட்டீங்க. 3 generations நாங்க இந்த படத்துல பண்ணது. அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் இங்க நான் வந்து ஐ கேன் see only தலைவாசல் அண்ட் நம்ம ரம்யா, பட் எவ்ரி ஒன் டிட் a brilliant job. அண்ட் டிராமாவே பார்க்காம வசனத்தால் அத்தனை பேரையும் கவர்ந்த பா விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நீங்க என்ன நினைச்சீங்க, அவருக்கு சலோமியா மட்டும்தான் போட தெரியும் நினைச்சீங்களா? கர்நாடக இசையின் பேஸுக்கு போய் கரைச்சி எடுத்து சாருகேசி ராகத்தையும் வசந்தா ராகத்தையும் எத்தனை கொடுத்திருக்காரு. தேவா சார், உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் பயணம். நீங்க ஆசைப்பட்டது இதுல வந்திருக்கு. யூ ஆர் கோயிங் டு கெட் a very good recognition for this. அப்பதான் தெரியும் இந்த உலகத்துக்கு நீங்க யார் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார். அவர் கேமராமேன் சஞ்சய், ஐ ஸ்பெஷலி தேங்க்யூ. ஒரு கேமரா இந்த படத்துல இருந்துதானே எனக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா நாங்க ஒர்க் பண்ண அந்த 25 days 30 daysல ஒண்ணுமே தெரியல. அவ்வளவு சைலண்டா அவ்வளவு அழகா அதை எடுத்து கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுத்தார். டோட்டலி கம்ப்ளீட் சப்ஜெக்ட். உங்களுடைய ஆதரவோடு இப்ப நீங்க கொண்டு போய் இதை ப்ளீஸ் ரீச் இட் டு த பப்ளிக். இன்னும் 1 மாசத்துக்குள்ள அமேசான் பிரைம்ல வேர்ல்டு வைட் வர போறது. வெல் டன் டீம் சாருகேசி. நான் ஹிப் ஹிப் சொல்றேன், நீங்க ஒரே சொல்லணும். ஓகே, ஹிப் 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 ஹிப். அதான், தேங்க்யூ. Arun Visuals and Madras City Productions and E5 Entertainment சார்பாக திருமலை அவர்களையும் ஜெயச்சந்திரன் அவர்களையும் அருண் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சூப்பரான கோல்டன் ஃப்ரேம் நம்ம டிராமா கிங்காக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. கோல்டனால் ஆன ஒரு சூப்பரான ஃப்ரேம். ஒரு பெரிய கைத்தட்டலோட சோ இந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட்னாலே வந்துட்டு வைடி சார் அப்படியே டிரா பண்ணியிருக்காங்க. திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Okay, sir. Okay, sir. Producer, what is? All is time, so direct.
தேவா சார் பாட்டு மேனேஜ் பண்ணிடுவார். நான் அவர் லிரிக்ஸ் ரெண்டு போயிட்ரி, அவர் டைலாக் பேசிட்டாரு. என்ன டைரக்ஷனா ஸ்டார்ட் கட். எஸ், குட் ஐடியா. ஓகே Okay. ஓகே டைரக்டர் வணக்கம். ஹாப்பி பர்த்டே ஜெயச்சந்திரன் சார். தேங்க்யூ டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த படத்தை நீங்கள் பிகினிங்லேருந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி தட் இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட் உங்கள் பர்த்டே நடக்கிறது. வெரி ஹாப்பி காங்கிரஸ். அந்த சக்ஸஸ்ங்கிற வேர்டு ரீசெண்டாக கேட்கவே முடியல. இப்போதான் யூ ஹார்ட்லி ஹியர் சக்ஸஸா, அதன் மீனிங் என்ன சார் மாதிரி லெவல் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு சக்ஸஸ் மீட் ஆன் பிக்கஸ்ட் டூ திங்ஸ். நெவர் பிஃபோர் ரிவ்யூஸ். நிஜமாவே சொல்கிறேன். ரம்யா பாண்டியன் சாட்சி அன்னைக்கு நாங்கள் ப்ரெஸ் மீட் போக முடியல. ப்ரெஸ் ஷோ முடிஞ்சதும் ஃபுல் ப்ரெஸ் கிளாப்ஸ் அடிச்சாங்க, விச் ஐ திங்க் ஐ ஹவ் அன்ஹர்ட் ஆஃப். ஒரு படத்துக்கு ஃபுல் ப்ரெஸ். அண்ட் எனக்கு கண்டினியூஸாக 10 ப்ரெஸ், எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது, எங்கேருந்தோ ரியாஸ்ட் இந்த நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி சார் வாட் ஆர் யூ சார், எங்கே சார் இருக்கீங்க நீங்கள், இந்த மாதிரி படம் ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லி கண்டினியூஸ்லி தே ஆர் காலிங் ஒன் ஆஃப்டர் தி அதர். இட் வாஸ் சச் அ குட் ஃபீலிங். தெரியுமா, அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு ஃபோன் வருது, அப்படி பேசி படம் நல்லா இருக்குங்கிறது. ஒரு வித்தின் 1 வீக் ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டாரு. E5 ஜெயகிருஷ்ணன் சார் ஃபோன் பண்ணார். சார் குட் நியூஸ் சார், என்ன அமேசான்ட்டு இந்த மெயில் வந்துருக்கு, the film is getting released worldwide on Amazon Prime சொல்லிட்டாரு. That's it. That is success. This is the success. Today ஒரு இந்த படம் எடுத்ததுக்கு பின்னாடி அதோட ரீசன் வைஜிஎம் சார், அந்த ட்ராமா காருகேசி. அது அருண் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த படம் எடுக்கிறேன்னு சொன்னேன்னு, ரிஸ்க் எடுக்கிறியப்பா தேவையா, ஓப்பனாக பேசணும். நானும் வைஜிஎம் சார் ஒரு ரெஸ்டாரண்ட்ல, சார் இது படம் எடுத்துடலாம் சார், நல்ல கதை நல்ல பிரமாதம் எடுக்கலாம், பட் வாட் அபவுட் சக்ஸஸ், இந்த படம் எப்படி தெரியலையே சார், பிகாஸ் டுடே இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா வி ஆர் வாட்சிங். இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார், நீங்கள் பண்ணுங்க, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். அதுக்கப்புறம் ரியலி ஹேட்ஸ், ஐ மீன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படி வந்து பண்ணாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க. சுஹாசினி உடனே ஓகே ஐம் டூயிங். சத்யராஜ் சார் அந்த மாதிரி ரோல் அவர் பண்ணுவாருன்னு கூட நம்பிக்கை இல்லை எனக்கு. ஒரு காட் ரோல் ஃபார் ஹிம். பக்கா அவர் வந்து அவரோட ஐடியாலஜி வேற, பட் ஹி வெண்ட் ஆன் டு டூ தி ஜாப் அண்ட் வாட் அ பர்ஃபார்மன்ஸ். கூட தலைவாசல் விஜய், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹி டிட் திஸ் ரோல் அண்ட் டு பர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ரோல் எப்போதுமே கிடைக்க சான்ஸ் கிடைச்சா, சத்யராஜ் சார் சொன்னதான் கரெக்டு. சர்வேஷ் சார் முதல்ல எனக்கு சொல்லியிருந்தேன், நான் அந்த ரோல் பண்ணியிருப்பேன் சொன்னார். தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ ஒரு ஒன் ஆஃப்டர் தி அதர் ஆக்டர்ஸ் எங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் யாரை பண்ணலாம்னு சொல்லி ரம்யா பாண்டியனுக்கு ஒரு நாள் கதையை சொல்கிறேன். இந்த பொண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இந்த பொண்ணு இந்த ஹைட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா பயம், பட் ஏதோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம எடிட்டர் ரிச்சர்டு இவங்களாம் சார் நல்லா பண்ணுவோம் சார், ஓகே கதையை ஒரு ஹாஃப் அன் ஹவர் டீட்டெயில்டாக ரொம்ப ஷார்ட் டிவிஷன் மாதிரி இப்போ சொல்லிட்டேன் கதையை. அட்லீஸ்ட் ஃபீட்பேக் கிடைக்குமே அப்படியே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டேல என்ன சார் இந்த மாதிரி நான் கதை கேட்டது இல்லை சார், யாருமே எனக்கு இப்படி ஒரு நரேஷன் கொடுத்ததே இல்லை சார், சார் ஐம் டூயிங் இட் சார் அப்படின்னா. தேங்க்யூ. ஆனால் சொன்னது ஈஸி, நம்ம இப்போ கமிட் ஆகிட்டோம். இந்த பொண்ணு தான் பேக் பண்ணணும். யாருக்கு முன்னாடி உட்காந்துருக்கா, வைஜி மகேந்திரா சார் அண்ட் சுஹாசினிக்கு முன்னாடி ஷி ஹஸ் டு ஆக்ட். கேன் ஷி ஆக்ட், கேன் ஷி பர்ஃபார்ம்? ஆனால் ஹேட்ஸ் ஆஃப், ஷி டிட் a brilliant job. அப்புறம் ராஜ் ஐயப்பா அந்த பையன் ரோல், எவ்ரிபடி பர்ஃபார்ம் எக்ஸலன்ட்லி. சுஹாசினி வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம், நான் சிந்த பேருவில் அசிஸ்டண்டாக இருக்கும்போது தெரியும், நான் ஒரு தெலுங்கு படம் அம்மாவை பண்ணேன், அதில் ஆக்ட் பண்ணாங்க. பட் இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு ரோல் பியூட்டிஃபுல். அந்த எஸ்பெஷலி அவர் எல்சமர் வந்து தெரிஞ்ச சீன் வந்து
ஸோ மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஷீ டிட் பிரில்லியன்ட்லி டப்பிங் பிரமாதம் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. வைஜி மேனன் சார் வந்து நம்ம பாராட்டுறதுக்கே எனக்கு இது கிடையாது, வேர்ட்ஸ் கிடையாது. How can you act like this, sir? தப்புதான். ஒருத்தருக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்றதே தெரியல சார். கேஷுவலா அப்படியே பேசிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு வர்றாரு, ஜஸ்ட் வாக்ஸ் ஆஃப். அந்த எலிசபெத் சீன்லாம் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, கேமராவில் டைட் க்ளோஸ் அப்ல வர விட்டவே இல்லை, ஒரு ஃப்ரேம் பண்ணல. அதுக்கு எல்லா பிரஸ்ல அந்த ரிவ்யூல ரோட் அபவுட் தட். How you lived that role மாதிரி that he performed. அதுவும் சங்கர் மகாதேவன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அவருக்கு நினைவு வந்த உடனே அந்த லாஸ்ட் பீஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் சார், அது எவ்ரிபடி அதை பத்தி பேசாத ஆள் கிடையாது. அந்த சீன் சொன்னது ஃபேண்டாஸ்டிக். சித்ரா சாரே ப்ளீஸ் சார் இப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு அவரு, ஆடிட்டார் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஸோ எவ்ரிபடி பர்ஃபார்மன்ஸ் வரும்போது பிக்சருக்கு ஒரு பெரிய பிளஸ் தட் ஆக்டர்ஸ் டெலிவர் த ரோல்ஸ். இந்த பக்கம் performance, இந்த பக்கம் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சஞ்சய், எடிட்டர் ரிச்சர்ட், வாசுதேவன், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் தாக்ஷா, எவ்ரிபடி கான்ட்ரிபியூட். எல்லாருமே இந்த படத்துல ஒரு இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஆனா டேஞ்சரே வந்து இந்த படத்துல மியூசிக் தான். எப்படி தேவா சார் வச்சு கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் அவர் பண்ணுவாரா எல்லாரும் டவுட் கேட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா எல்லா கம்போசிங்ல ஒரு காமெடி நடக்கும். அவர் எப்பவுமே திடீர்னு ஒரு மூட்ல கசல் பாடுவார். சார் ஹரிஹரன் சார், ஜெகதீப் சிங் சார், குலாம் அலி சார் ஒரு கசல் பாடுவார். திடீர்னு ஒரு நாள் வேற ஏதோ ஒரு வெஸ்ட் பாடுவார். இஸ் ஆல் த டைம் இன்னோவேட்டிவா பாடுவார், ஜோக்கா. ஆனா எல்லா பாட்டும் தங்க மகன், அது ஒரு இங்க ஏதோ கர்நாடிக் பேஸ் தான். எல்லாத்துலயும் ஒரு கர்நாடிக் உள்ள இருக்கும். என்னோட ஆஹாக சரி, என்னோட தெலுங்கு படம், மலையாள படத்துல எல்லாம் ஃபேபரஸ் கர்நாடிக் பாட்டு போட்டாரு. எனக்கு கான்ஃபிடன்ஸ். எப்போ வைஜம் சார் பண்றேன் he wants to do சொன்ன உடனே கிரேட். வாட் பியூட்டிஃபுல் மியூசிக் இங்க. எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட், அந்த பிட் சாங்ஸ் சூப்பர் ஹிட். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அவரோட பக்கபலம் இன்னைக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணும்போது ஹேட்ஸ் ஆஃப். டோட்டல் பிரைஸ் டு ஹேட்ஸ் ஆஃப் டு தேவா சார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒர்க் சார். தேங்க்யூ. அப்புறம் லிரிக் கேட்கணுமா, எனக்கு பெர்மனண்டா பா விஜய் தான் இப்போ எழுதிட்டு இருக்காரு எல்லாத்துலயும். அவர் ஃபாஸ்டா கம்போஸ் போட்டாங்க, இவர் டபுள் ஃபாஸ்டா லிரிக் எழுதுறாரு சார். முடிக்கிறதுக்குள்ள சார் இது பாருங்க சார், இது பாருங்க சார், சார் அந்த டூட் வேணும் சார், அதுக்கு ஏதோ ஒரு கிட்டாரு அப்படி வருது. இப்படி சார் ரெண்டு பேரும் பேசி வச்சு எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. மியூசிக் சூப்பர். ஆனா லாஸ்ட் டே ஒரு நாள் படி திடீர்னு உட்காந்து இந்த பாட்டெல்லாம் இப்படி ஃபாஸ்டா வருது, பிரமாதமா வருது சொல்லிட்டு ஒரு நாள் பக்கத்துல உட்காந்தார் தேவா தியேட்டர்ல. பா விஜய் முள்ள கால சார் 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 என்ன சார் என்ன விஜய் படத்துக்கு டைலாக் நான் எழுதுறேன், நீ எப்படா டைலாக் எழுதுவேன், எழுதிருக்கியா? எழுதுறேன் சார், இந்த படத்துல இது இருக்கு சார், ஐ திங்க் ஐ வில் டூ ஜஸ்டிஸ், நல்லா வரும் சார், ஏதோ ஒரு சிக்னல் வருது எனக்கு, இந்த படம் ரொம்ப நல்லா வரும், நான் எழுதுறேன் சார். டைம் இல்லைப்பா, ஷூட்டிங் டைம் ஆச்சு, இப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுறேன், பண்ணுறேன் சார், நீங்கள் சொல்லுங்க எப்போ வரும். இப்படி ரொம்ப சீரியஸாக இருக்காரு சொல்லி கொடுத்தா 5 days ஃபுல் ஸ்கிரிப்ட் டயலாக் எழுதி கொடுத்தாரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ரஜினி சார் வந்து படம் பார்த்துட்டு இன்டர்வல்ல சுரேஷ் சார் உங்க பின்னாடி தான் உட்காந்துருக்கேன் சார், திரும்பி பார்த்துட்டு டயலாக் அப்படின்னு கேட்டார் சார். ஸோ தட் வாஸ் தி இம்பாக்ட். சத்யராஜ் சார் சீன் எடுத்து ஃபர்ஸ்ட் டே காமெடி பண்ணிட்டு இருந்தாரு இவங்களோட, திடீர்னு பேப்பரை பார்த்துட்டு யாரு டயலாக் யாரு அப்படின்னு கேட்டார் சத்யராஜ் சார். சார் பாவிச்சு இந்த டைம் கொடுங்க சார் கரெக்டா, ஏன்னா லைன்ஸ் எல்லாம் ஓஷோ இருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, எல்லாம் இருக்காரு, இப்படி எழுதியிருக்காரு சொல்லி அவரை பாராட்டுறாரு. ஸோ டயலாக்ஸுக்கு வெயிட் உண்டு, லிரிக்ஸ் ஆல்ரெடி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ பா விஜய்ஸ் டயலாக்னு இந்த படத்துல நீங்க எவ்வளவு பைட்ஸ் பார்த்தீங்க, எல்லா பைட்ஸும் டயலாக் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் பா விஜய் டிசர்வ்ஸ் an excellent round of applause. Great work பா விஜய். Great music, எல்லாரும் லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், பட் டயலாக் ரைட்டர் யூ ஷோட் ஒன் மோர் dimension of yours. So without saying anything more, ஒரு ஃபிலிமுக்கு டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The team, my film, actors, team, everybody did. ஆனா இன்னைக்கு இந்த படம் அமேசான்ல வேர்ல்டு வைடு போகும்போது ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு என்ன தெரியுமா? லாங்குவேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கும்,
But today, world over, they go through subtitles. Subtitles rakes பண்ணிருக்காங்க. One of the best in the industry today. She's amazing. நான் பிகினிங் எல்லா ஃபிலிமும் அவங்க தான். பல படங்கள் இப்போ நம்ம வேற லாங்குவேஜ் படம் பார்த்து சப்டைட்டில் படிச்சு நம்ம ஈவன் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் சப்டைட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சப்டைட்டிலுக்கு வந்து இல்லை சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவ ஸ்லாங் நமக்கு புரியறது இல்லை. ஸோ திஸ் இஸ் சோ குட் அண்ட் ரேக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அவங்க ரொம்ப எவ்ரி டைம் அவங்க ரொம்ப ரேர் ஒரு படத்தை பற்றி வெளியில் பேசவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதில் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. எனக்கு அப்பப்போ வாட் அ சாங், மை காட், வாட் அ ஃபிலிம், இது மட்டும் வரும் எனக்கு மெசேஜ். என்ன சொல்றேன், ஐ ஃபினிஷ் இட் அண்ட் டாக் டு யூ, ஐ ஃபினிஷ் திஸ் அண்ட் டாக் டு யூ. பண்ண முடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் she was talking about what a film, what a performance. I'm so happy I'm writing this. That's a joy when ஒரு 100 படம் பண்ணிட்டு இருக்கலாம். So there is only some film you get that joy. So in a way, it's a film which has won the hearts of everybody, the people, the press, everybody. Amazon, happy they have taken it. Go world over. Everybody will see the film. Everybody will really rave about the film. That's for sure. ஒரு நல்ல படம் எடுத்ததுக்கு finally we will get the recognition which the film needs. Baiji Mahendra's effort, அவரோட hard work, அவரோட performance-க்கு I want everybody to pray he gets the national award. He deserves it. And தேவாக்கு என்ன வேணா அவரோட சினிமா கானா எல்லாம் சொல்லலாம். இந்த படத்துக்கு some recognition for his music I want to do. Lovely work, especially all the other actors, which everybody should be rewarded. Here Jayachandran has done the rewarding now. You made us all happy. You brought us all together and gave us this happy moment. எல்லாருமே சத்யராஜ் சார் சுஹாசினில ஃபோன் பண்ணுங்க, sorry we cannot come, but our good wishes, we are all happy. So thank you very much press, thank you everybody from the bottom of my heart. Charu Kesi will be the closest to my heart. I love you all. Thank you. I forgot to mention one person. Chitra Lakshmi sir, thank you so much for coming. I phone பண்ணேன், நீ வாங்க சொல்றேன். That is the love he has always for me and regard for me. I don't know how to put it. So nice of you to come. I'm happy that you are part of this. என்னோட success, என்னோட life எப்போதுமே நீங்க ஒரு தனி இடம். Thank you. Thank you sir, thank you so much. அடுத்தபடியாக சாருகேசி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரு தேனிசை தென்றல் தேவா அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். ஜெயச்சந்திரன் சாருக்கு வந்து முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அவங்க யூனிட் எல்லா பண்ண சொல்லிக்கிறோம். நகரி முருகன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய டிபார்ட்மெண்ட் நம்ம அதே மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லா சாருகேசி நம்ம நண்பர்கள், பின்னாடி அமர்ந்திருக்க எல்லோருக்கும் ஊடக நண்பர்கள், பிரஸ் பீப்புள், இந்த ஊடகங்களும் பிரஸும் வந்து எங்களை ரொம்ப தூக்கி எங்கேயே வச்சிருச்சு இந்த சாருகேசி படத்தாரு.
எங்கே எல்லாருக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இது நான் பயந்துட்டே இருந்தேன், இது எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு. ஆனா பயந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. அதாவது எனக்கு ஒரு ஏக்கம், இவ்வளவு நல்ல நல்ல டான் படம், காமெடி படம், அந்த படம், இந்த படம், நிறைய படங்கள் 510 படத்துல நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஆனா சங்கராபரணம் வந்த நாள்ல இருந்து ஒரு ஏக்கம் எனக்கு, எப்படி ஒரு படம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம வாத்தியார் கிட்ட கத்துக்கிட்ட கர்நாடிக்க கொஞ்சம் காட்டலாமே மக்களுக்கு அப்படின்னு ஒரு ஆசை. இவ்வளவு வருஷம் 37 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் சுரேஷ் கிருஷ்ணா சாராலையும் நம்ம மகிழன் சாராலையும் தெரிஞ்சது. இந்த அழகா அருண் அவர்கள், ஜெயச்சந்திரன் அவர்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை எடுத்து என்னுடைய கனவை நினைவாக்கி விட்டார். இந்த படம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா தான் எல்லா படமும், அந்த பக்கம் மோகன்லால் சார் படம், இந்த பக்கம் கன்னடத்துல விஷ்ணுவர்தன் படம், இங்க சூப்பர் ஸ்டார் படம், கமல் சார், எல்லாமே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய சினிமா ஆசை, மியூசிக் ஆசை எல்லாம் நிறைவேற்றி வச்சார். அதே போல சார்கேசி கிளாசிக்கல் மியூசிக்கும் இது வந்து நான் செய்யல, முழுக்க சரஸ்வதியே வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து பிராக்டிஸும் இல்லை, வேற படங்கள் எல்லாம் செய்யறதுனால நடுவுல ஒரு தங்க மகன் என்று இதெல்லாம் வந்து கிளாசிக்கல்ல பண்ணுவேன். மோஸ்ட்லி என்னுடைய கானா பாட்டுல கூட ராகம் இருக்கும், கானா சாங்ல கூட ஒரு மெலடி இருக்கும், ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சிந்து பைரவி இது போல எல்லாம் பண்ணி தான் பண்ணுவேன். பட் என்னுடைய முழுக்க கிளாசிக்கல் ஆசையே இந்த படம் சார்கேசி எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. இப்பதான் தெரியுது, உழைப்புக்கு என்னைக்கு ஒரு நல்ல பேரும் உழைப்புக்கு வெற்றியும் கிடைக்கும்னு இந்த படத்து மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் எனக்காக இருந்த எல்லாம் பா விஜய் அவர்கள்லாம் அப்படியே பல்லவியை இறக்கிட்டார், சொல்ல எழுதிட்டு இருந்தார். எல்லாம் இருந்தாங்க, வைஜி மகேந்திர சார், பா விஜய், சுரேஷ் கிருஷ்ணா சார், எல்லாம் மிருதங்கம், தமிழ், கஞ்சிரா, கடம் எல்லாம் கம்போசிங்லயும் ரெடியா இருந்து வாசிச்சனால அந்த பாட்டுக்கு கலைமகள் எடுத்த உடனே அவள் தந்த வரம், கலைமகள் அவள் தந்த வரம், என்னாவினில் ஸ்வரம், என் பாடல் என்றும் நிரந்தரம், அவள் தந்த வரம். அது மாதிரி எடுத்த முதல் பாடலே சாருகேசி ராகத்திலேயே அமைஞ்சது பெரிய விஷயம். அம்பாருடைய அனுகிரகம். இந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி விழா மேடையை பார்த்தது இன்னைக்குதான். அது சாருகேசி படத்தால கிடைச்சது. வைகி மகேந்திரன் சார் வந்து எனக்கு 71 இருந்து அவரும் நானும் ரொம்ப நாடகங்கள்ல பழக்கம் தான். அப்பவே அவர் அற்புதமா நடிப்பார். அவர் வந்து பிறவி கலைஞர். நான் 71 இருந்து தான் நினைக்கிறேன் சம்திங். பிறவி கலைஞர். இது வந்து அவருக்கு ரொம்ப சாதாரணம் தான். அவர் சொல்லிக்கிறாரு ரொம்ப சிரமம், அதெல்லாம் சாதாரண இதெல்லாம். அதனால அவங்க எல்லாம் நடிச்சு எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்டும், எல்லா பாடல், எல்லா டெக்னீஷியன், கேமரா, எடிட்டர் எல்லாம் அற்புதமா இந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்தி, இதுல நான் வந்து அணில் மாதிரி இதுல நான் சேர்ந்ததுனால எனக்கு அந்த பெயர் கிடைச்சது. இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுனால எல்லாரும் ரொம்ப நன்றி. ஜெயச்சந்திரன் சார் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக சாருகேசி திரைப்படத்தின் லிரிசிஸ்ட் அண்ட் டயலாக் ரைட்டர் திரு பா விஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அரங்கம் நிரம்பி அமர்ந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முதல்ல திரு மதிப்புக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நல்ல உள்ளங்கள் சேர்ந்து ஒரு மனிதரை வாழ்த்துவது என்பதே ஒரு அரிதான நிகழ்வாக இன்று சமூகத்தில் இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையா உங்களுக்கு ஒரு அற்புதமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை, அதுவும் தைரியமா உங்க வயசு வேற வெளியில பிரிண்ட் பண்ணிருக்கீங்க 45 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி. ஸோ 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்வாங்க வாழ எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்ப சார்ந்தாங்கன்னா இருக்கீங்க, கை தட்டினாங்க. அதற்கு இணையாக பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது மாதிரியே உண்மையிலேயே திரு அருண் அவர்களுக்கு இந்த வெற்றி விழாவில் மிகப்பெரிய பங்களிப்பு அருண் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதற்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு திறமைகள், இவ்வளவு அங்கீகாரங்கள் எல்லாம் இருந்த போதும் அந்த முதலீடு பண்றத அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அது முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த வலிமை அவருக்குள்ள எங்கிருந்து இறைவனால் வழங்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அருண், உங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு பொருளாதாரம் திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியும். இனி அமேசான்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கான அந்த நீங்க என்ன முதலீடு பண்ணீங்களோ அதை விட ஒரு பெரிய லாபத்தோடு இந்த படம் உங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய வெற்றியாக கிடைக்கும் நான் நம்புறேன். ஆனா நான் எப்பவுமே நம்புறது ஒரு உண்மையான உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. ஏன்னா நான் அடிக்கடி பாக்குற இயற்கையா நடக்கிற ஒரு விதி என்னன்னா, ஒரு பறவை தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக ஒரு பழத்தை சாப்பிட்டு யாருக்குன்னே தெரியாம அந்த பழத்தினுடைய விதையை தூவிட்டு போயிடும். ஆனா அது கண்டிப்பா அந்த பறவை தூவிய விதை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மழை துளியின் ஒரே ஒரு செயற்கையின் மூலமாக அந்த விதை துளிர்த்து முளைத்து மீண்டும் அதே மரமாகி அதே பறவைக்கு இடம் கொடுக்கும். இது இயற்கையோட விதி, இது யாரும் மாற்ற முடியாது. யாருக்குன்னே தெரியாமல் தூவப்பட்ட ஒரு விதையே முளைக்கும் போது இந்த இசைக்காக எடுக்கப்பட்ட இந்த சாருகேசி எப்படி முளைக்காம போகும்? கண்டிப்பா இது ஒரு பிரம்மாண்ட விருட்சமாகி உங்களுக்கு அதன் பலனை கொடுத்தே தீரும், நிச்சயமா. அதுக்குதான் அமேசான்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களை இன்னைக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ அதற்கு துணை இருந்த ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ இங்க இருக்கிற பெரியோர்களை, இந்த படத்துல பணிபுரிந்தவர்களையும் நன்றி சொல்வதுங்கிறது எனக்கு நானே சொல்லிக் கொள்வது மாதிரி இருந்தாலும் கூட ஓரிரண்டு நிமிடங்கள் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். முக்கியமா சமீபத்துல நிறைய படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும், இப்ப கருப்பு படத்துல இப்படி பல பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும் கூட சில படங்கள்ல எழுதும் போது நமக்கு நிறைய மீடியா பர்சன்ஸோடைய, அதாவது பத்திரிகை நண்பர்களே படம் பார்த்துட்டு வெளியில நமக்கு போன் பண்ணி நம்முடைய அந்த அந்த படத்துல வேலை செஞ்ச விஷயத்தை பத்தி பாராட்டுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 15 பிரஸ் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு போன் பண்ணி இந்த படத்தினுடைய வசனம் பாடல்களை பத்தி குறிப்பிட்டு பேசி வாழ்த்து தெரிவிச்சதுங்கிறது எனக்கு சமீபத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷங்கள்ல நடக்காத ஒரு விஷயம் சொல்லலாம். அப்படி ஒரு அபூர்வமான ஒரு நல்ல நிகழ்வு இந்த படத்தில் சாருகேசின் மூலமாக எனக்கு நடந்தது. இந்த படத்துக்கு வசனம் எழுத எனக்கு ஒரு வாய்ப்பை என்னுடைய அபிமானத்திற்குரிய, கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் நிறைய வயது வித்தியாசம் இருக்கும் போதிலும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் எனக்கும் நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க எப்பவுமே நண்பர்கள், இளைஞன்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு நட்பு. அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கேன். இருந்தாலும் 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரு நட்பு ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு அன்பு அந்த நட்பு அதுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இந்த படத்துல வசனம் எழுத நான் கேட்டேன். பாடல் எழுதிட்டு இருந்தோம். அப்போ தேனிசீர்த்தன்ற தேவா அவர்களுடைய இசையில நான் நிறைய பாடல்கள் எழுதின போது இந்த படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, இல்ல எந்த பாட்டுமே டியூன் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல போய் உட்காந்து எழுதின பாட்டே கிடையாது. எல்லாமே ஆன் த ஸ்பாட், ஆன் ஸ்டுடியோல எழுதின பாட்டு தான். எல்லாமே அப்படி எழுதின பாட்டுகள் தான் இதுல இடம்பெற்ற அத்தனை பாட்டுகளும். ஸோ அப்பதான் சார் முடிச்சுட்டு நான் சுரேஷ் சார் சொல்லி இந்த படத்தோட டைலாக்ஸ் நான் எழுதுறேன் சார் வசனங்கள். அப்போ ஒரு சந்தேகத்தோட தான் கொடுத்தாரு, இவனை யாரும் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கதை அந்த மாதிரி கதை. நான் ஒய்ஜிஎம் சார் அங்க இருந்தாரு, அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே இந்த படம் இது ஒய்ஜிஎம் சாருடைய மொத்தமே அவருடைய குடும்பம் தான். இருந்தாலும் அவங்க குடும்ப படம் கூட சொல்லுவேன் நான். அந்த அளவிற்கு இந்த படத்துல அவர் ஒரு குடும்ப ஆட்சியை நடத்திருக்கிறாரு அப்படிங்கறதுதான் உண்மை. இல்ல சார், உண்மையை சொல்றேன் நான். ஏன்னா அவ்வளவு ஈடுபட்டு அவருடைய துணைவியாராகட்டும், அவங்களுடைய மதுவந்தினி மகள், பேரன் இப்படின்னு 3 தலைமுறையிலும் அவருக்கு கூடவே இருந்து, அதுவும் இந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுக்க போகும்போதெல்லாம் பார்த்திருக்கேன்.
அவ்வளவு பேர் சுற்றி நின்று அவரை வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிதான் நான் அந்த இடத்துல சுரேஷன் சார்ட்ட கேட்டேன். அவர் உடனே எழுத கொடுத்தாரு. ஒரு 5 நாட்கள்ல நான் மொத்தமா எழுதிட்டு போய் அந்த ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்களுடைய அசிஸ்டன்ஸ், கேமராமேன் சஞ்சய், எடிட்டர் ரிச்சர்ட் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ நான் முடிச்சு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது, அந்த எழுதும்போது எனக்கு நடிச்ச உடனே சத்யராஜ் சார் தான் ஃபோன் பண்ணார். விஜய் சார், இந்த படத்துல டயலாக்ஸ் வந்து ஓஷுவும் ஜேகேவும் சேர்ந்து எழுதுன மாதிரி அவ்வளவு தூரம் ஒரு தரமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம எழுதுனது ரொம்ப ஓவரா போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமா கூட இருந்தது. ஆனா ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல 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 ரொம்ப சிறப்பா தான் எழுதிட்டோம் போடுறது இறைவன் அருள்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்மளால கிடையாது. அது கண்டிப்பா வந்து ஒரு யூனிவர்ஸோட பிளஸிங் இல்லாம அது நடக்கவே நடக்காது. ஸோ நான் அதை ரொம்ப ஆழமா நம்புறேன். ஸோ அந்த விதத்துல குறிப்பா வந்து சார் அந்த எழுதி அந்த ஒரு எல்லா டைலாகும் நான் எழுதிட்ட சீன்ஸ, ஆனா அந்த அல்சைமர் வந்து ஓஜிஎம் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சீன் மட்டும் நான் எழுதவே இல்லை. அந்த எழுதும்போது எனக்கு பயமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு நடந்த என்னடா ஆகும், அதை என்னால எழுதவே முடியல. என்னால அதை நான் தள்ளி வச்சு கடைசியில பிரசன்டேஷன் கொடுக்கணுங்கிற இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி, இது வந்து நம்ம வேறையா தனியா உட்கார்ந்துதான் எழுதணும். அதாவது நான் வேற அது வேற, ரெண்டும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அந்த சீனை எழுதணும். அப்புறம் அதை நடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வைஜிஎம் சார் வந்து அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு, அதாவது வசனம் பேசி பிரமிக்க வைக்கிறவங்க இருப்பாங்க, சில காட்சிகள்ல சைலன்ஸ்லயே அவர் வந்து நடிச்சிருப்பார். அதுதான் மிகப்பெரிய நடிப்பு. பேசாம நடிக்கிறது தான் மிகப்பெரிய நடிப்பு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலையை வைஜிஎம் சார் அதுக்குள்ள கொடுத்திருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏராளமான விதத்துல, அது பாடல் வரிகளாகட்டும், அது வசனமாகட்டும், இப்படி நிறைய வகையில தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய பாராட்டுகளை இந்த படம் பெற்றுக் கொடுத்தது. நடித்த ரம்யா பாண்டியன் இருந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்களிப்புகளும் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில அமைஞ்சிருந்தது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நான் வந்து தேசிய விருதா ஒரு தேசிய விருது வாங்கியிருந்தாலும் நான் தகுதியுடைய பாடலுக்கு வாங்காத தேசிய விருது மட்டும் 5 விருது இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இவ்வளவு தடவை 7ஆம் அறிவு திரைப்படத்தை இன்னும் என்ன தோழா, அது இன்னைய வரைக்குமே ஒரு பெரிய, அதுவும் நம்ம ஊர்ல அவ்வளவு தமிழ் பாட்டு கிடையாது, அதை விட்டுருவோம். ஆனா அயலகத்துக்கு போனீங்கன்னா அங்க இந்த பாட்டை நான் சிலோன் போகும்போது ஒரு 20,000 பேர் கையில மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு நான் வந்து இந்த பாடல் எழுத நம்ம வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக 20,000 பேர் மெழுகுவர்த்தியோட வந்து இந்த பாட்டை பாடினாங்க. இன்னும் என்ன தோழா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இந்த பாடல் போய் சேர்ந்ததை விட அந்த பாடல் வந்து உலகத் தமிழர்களுக்கு போய் சேர்ந்தது அதிகம். அந்த பாடலுக்கு உறுதியா தேசிய விருது வரும் நான் நம்பினேன். எல்லாருமே சொன்னாங்க, ஹாரிஸ் சார்ல இருந்து ஏஆர் முருகதாஸ் சார் இருந்து எல்லாருமே. ஃபைனலா தான் ஒன் டே தெரிஞ்சதுக்கு வரல. என்ன காரணம்னா அதுக்கு கரெக்ட் சரியான முறையில அப்ளை பண்ணல. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன், பார்த்தேனே உயிரின் வழியே, அந்த பாட்டு, இப்படின்னு ஒரு 5 விருது எதிர்பார்த்த விருது. ஆனா இந்த படத்துக்கு அருண் சார், நான் அதனாலதான் மேடையிலேயே சொல்றேன், இதுல எல்லாருக்குமே கிளீன் அதுவும் ரேக்ஸ் இருக்காங்க, அவங்க இருந்தனால பிரச்சனையே கிடையாது. ரேக்ஸை பார்த்தோன்னே நம்பிக்கை வந்துருச்சு, அவார்டே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ரேக்ஸ் வந்துட்டாங்க. ஸோ கிளீனா ப்ரொசீஜரா எல்லாமே நடந்துரும். அவங்கவுங்களுக்குரிய கான்ட்ரிபியூஷனுக்கு என்னென்னலாம் அதுல வந்து கிடைக்கணுமோ அது கண்டிப்பா இறைவனரோட கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸ் உடைய ஒரு படம் தான் இந்த சாருகேசி படம். இல்லைன்னா இது ஆரம்பிச்சு இது வந்து முடியுமான்னு தெரியாம இருந்தது, அதுக்கப்புறம் முடிஞ்சு இது வெளியாகுமான்னு தெரியாம இருந்தது, அது வெளியாகி இவ்வளவு பெரிய பாராட்டுகளை பெற்று சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி சக்சஸ் அப்படிங்கிற ஒரு லேபிள்குள்ள இந்த படம் வந்ததே ஒரு பெரிய சாதனை. அதற்கு காரணமான ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் மிஸ்டர் அருண் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சு, சுரேஷ் கிருஷ்ணா சார் எனக்கு வந்து ரொம்ப அபிமானத்துக்குரிய இயக்குனர். நீங்க மறுபடியும் சார் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கேன் நான், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எத்தனையோ டைரக்டர்ஸ் உருவாகுறாங்க, அவ்வளவு பேருக்கும் ஏற்படுற ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம இன்னும் நிறைய உழைக்கணும், நம்ம ஒண்ணுமே இன்னும் செய்யல அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறத ததும்பி வழிகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் இயக்குனாலும் உங்களை இயக்குற சக்தி அதுதான். நீங்க எத்தனை ஹிட்ஸ் கொடுத்தாலும் அது எதுவுமே அவர் மைண்ட்ல இருக்காது. நான் இன்னும் அடுத்த ஹிட் கொடுக்கணும், அடுத்த இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அவர் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். அதை தேவாசாட்டி நான் பார்ப்பேன். அவரெல்லாம் வந்து இந்த படத்தை கம்போஸ் பண்ண அழகெல்லாம் அப்படியே அவ்வளவு தூரம் அற்புதமான நிறைய, சில பேர் என்னால சொல்ல முடியாது, சொன்னா இந்த யூடியூப்ல எல்லாம் போய் இப்ப வேற மாதிரி ஆயிடுது. அதனால ஏன்னா ஆக்சுவலா ஒண்ணு கேமரா இருக்கும்போது தான் நம்ம போய் பேசணும், கேமரா இல்லைன்னு வைங்களேன் நம்ம நிறைய உண்மை பேசணும். ஸோ அது இப்ப பேச முடியாது. ஸோ நான் நிறைய இடங்கள்ல போகும்போது சில டியூனுகளுக்காக நான் உட்காந்துருப்போம், டியூன் வரல, டியூன் இன்னும் 2 வாரம் ஆகும், டியூன் அங்க போனாதான் வரும், இல்லை பாதி இங்கிருந்து வருது பாதி அங்கிருந்து வருது அப்படின்லாம் சொல்ல கேள்விப்படும் போது
எனக்கு தேவா சார் எல்லாம் ஒரு கோயிலே கட்டணும்டா அந்த அந்த தெருவில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு ஹார்மோனியத்தை தொட்டா அப்படியே 1000 டியூன் அப்படி வெளில வந்து விழுந்துட்டே இருக்கு. நீ எதை வேணா எடுத்துக்கோங்கிற அளவுக்கு அப்படியே அள்ளி 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 கொடுக்குற ஒரு அட்சய பாத்திரத்தை ஒரு ஹார்மோனியமா கலைவாணி அவர் கையில கொடுத்துருக்காங்க. அவருடைய பாஷா டூர் வந்து இப்பயும் சார் மறுபடியும் எங்களுக்கு நீங்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. வயது அல்லது வந்து ட்ரெண்டு அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு சினிமாக்கு கிடையாது. நம்ம முடிவு பண்றதா நம்ம ஓட்டத்தை, வேற எவனாலையும் தடுக்க முடியாது. நான் தான் டிசைட் பண்ணுவேன் நான் எந்த பீரியட் வரைக்கும் இருப்பேங்கிறத. அப்படிங்கறதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்போட இந்த படத்துல வேலை செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய இந்த மாதிரி பல பெரிய பெரிய படங்கள் பண்ணி இந்த மாதிரி எங்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கணும். அதற்கு இறைவன் நிச்சயம் துணை இருப்பார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக I call upon Ms. Ramya Pandian onto the stage. I also request Malika Jayachandran to join us on the stage, please. A big round of applause, ladies and gentlemen. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே பரபரப்பாவே சுத்திட்டு இருப்பாரு, ஸ்கூல்ல இருக்க ஒரு நாட்டி கிட் மாதிரி. ஆனா ரிசல்ட் கொண்டு வந்துருவாரு. சக்சஸ் மீட் வரைக்கும் வந்ததுக்கு ஒரு பெரிய பில்லர். தேங்க்யூ சார். அண்ட் E5 என்டர்டெயின்மெண்ட் திருமலை சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார், நரேஷன்ல இருந்து அண்ட் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு அப்புறம் பை மிஸ்டேக் நல்லா பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போ பை மிஸ்டேக் சக்சஸ் மீட் வரைக்கும் நம்ம வந்துடும் சார். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளதான் நம்மளோட ஜேர்னின்னு நினைக்கிறேன். அண்ட் எவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் உங்ககிட்ட இருந்து ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்த ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் படம் ரிலீஸ்க்கு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு 4 லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன், அதுக்கு ஈடினே எனக்கு கிடையாது. இது எனக்கு கரியர்ல ஒரு ஸ்பெஷலான படம். அந்த லெட்டர் என்னைக்குமே என் லைஃப்ல அது ஒரு ஸ்பெஷலான பிளேஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங். அண்ட் இந்த படத்துல பெரிய பெரிய ஜாம்பவான்களோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கத்துக்குட்டியா சுத்திட்டு இருப்பேன் மானிட்டர் பக்கத்துல. சாரோட ஏடி மாதிரி உட்காந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க எல்லாம் ஏன் அந்த ஸ்டேச்சர்ல இருக்காங்க, லெஜெண்ட்ஸா ஏன் இருக்காங்கங்கிறது நான் மெயினா கத்துக்கிட்டது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான். அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட கான்வர்சேஷன் வித் டைரக்டர்ஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸோட அண்ட் எப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் YGM சாரும் சுஹாசினி மேமோடையும் இருக்கிற எனக்கு அந்த வில்லுப்பாட்டு சீன் என்னோட ஃபேவரட் படத்துல. அப்போ வந்து சாரும் அவங்க வைஃப் 2 பேரும் டின்னர் டைம் கூட போகல, பக்கத்துலயே சேர் போட்டு உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமும் மானிட்டர் முன்னாடியே சுரேஷ் சாரோட ரியாக்ஷன் தான் எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிற்கும். அண்ட் அந்த நாளை நான் மறக்கவே முடியாது. ஸோ லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய பெரிய பாக்கியம். அண்ட் YGM சார் உங்களோட 65 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை பத்திலாம் நான் பேசவே முடியாது. எனக்கு அதுல எந்த தகுதியுமே கிடையாது. பட் நான் வந்து வியந்து பார்க்கிறேன். அண்ட் எனக்கு என்னோட ஜென்ரேஷன் எல்லாருமே போய் டிராமா பார்க்கணும் அப்படின்னு உங்களோட ஒரு டிராமா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆசை. ஏன்னா நிறைய கான்சர்ட்ஸ் போறாங்க, ஸ்டாண்டப் காமெடி ஷோஸ் போறாங்க. பட் டிராமாவோட அட்மாஸ்பியர் இந்த வேர்ல்டே டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு லைவ் மியூசிக், லைவ் பெர்ஃபார்மன்சஸ் ஒரு 2 hours மேல கண்டினியூஸா அந்த பொசிஷன் பாக்குறது, ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது டிராமால கண்டினியூஸா அதை இருக்கு. ஸோ நான் அந்த டிராமா பார்த்துட்டு என்னோட கசின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அமிச்சேன், இதை போய் நீங்க பார்க்கணும். ஏன்னா பார்க்காமே நிறைய பேருக்கு தெரியாம போகுது. ஸோ கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஷார்ட்லயும் இருந்தது சார். அண்ட் தலைவாசல் விஜய் சார், அவர் வந்து என்ன ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான், நீ பாண்டியம் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு அவ்வளோ ஒரு பாசமா என்னை வந்து சொல்லி கொடுத்தாரு நிறைய விஷயம். ஸோ உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். என் ஃபேமிலியில படம் பார்த்துட்டு YGM சார், தலைவாசல் சார் வந்து அவார்டு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு எங்க அம்மா என் பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது. அண்ட் சத்யராஜ் சார் வெரி ஜெனரஸ்லி அப்ரிஷியேட்டட் மீ. ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டு ஒரு 15-20 minutes பேசினாரு. தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ சுஹாசினி மேம் கிட்ட வந்து விமனா அவங்க கிட்ட ஒரு சாஃப்ட் சைட் அண்ட் ஸ்ட்ராங் சைட் ரெண்டுமே நான் பாக்குறேன். அது பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, அவங்களோட பர்சனல் கேரக்டர்லயும் சரி, அது அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு டேக்அவேவா எடுத்துக்கிட்டேன், ஒரு விமன் ஆர்டிஸ்டா, ஒரு ஆக்டரா. அண்ட்
விஜய் சார் சார் எனக்கு வாயன்றதும் வருவான் பாட்டு இப்பெல்லாம் 6 மணி ஆனா எங்க அம்மா சாமி பாட்டு போடுறதை விட அந்த பாட்டு தான் போடுறாங்க. அதை கேட்டாலே வந்து கடவுள் இறங்கி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பை யாசகம் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் வந்து, நான் என்ற எண்ணத்தை தாண்டும் வரை அவனை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அன்பை யாசகம் கேட்கின்றான், அதை கேட்டால் அதை தந்தால் நேரில் வருகின்றான். அந்த மாதிரி நாங்க படம் அன்பா சேர்ந்து எடுக்கும் போது கடவுள் ரோல்ல சத்யராஜ் சாரும் அதை பாட்டு டைலாக் எழுதப்பா விஜய் சாரும் கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் நினைக்கிறேன். அந்த பாட்டு தேவா சார் புல்லரிக்கிறது கண்ணீர் வர்றது இது வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, அது நம்மள மீறி வர ஒரு விஷயம். ஸோ அது வந்து அந்த கிளைமேக்ஸ் சாங் அதுக்காகவே 2-3 வாட்டி தியேட்டர்ல போய் என் ஃபேமிலியிலே பார்த்தாங்க அந்த பாட்டுக்காகவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எடிட்டர் ரிச்சர்ட், அவருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் மட்டும் இல்லாம பல ஃபேஸ் இந்த படத்தை வந்து அவர் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் வேற யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ராஜ் ஐயப்பா என்னோட கோ ஆக்டர், இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உங்களை மிஸ் பண்றேன், பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் co-actor. அண்ட் மது மேம் அண்ட் உங்க சன், நீங்க 3 ஜென்ரேஷன் இந்த படத்துல இருக்கீங்க. உங்க ஃபேமிலியை பார்த்து நிறைய ஜென்ரேஷன். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்ப பார்த்தாலுமே நிறைய பேர் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் பர்ஃபார்மன்ஸஸுக்கும் இருக்கு அண்ட் ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ்க்கும் இருக்கு. அண்ட் அமேசான் போய் வேர்ல்ட் வைட் போகுது. எனக்கு அதுல எக்ஸ்ட்ரா ஹாப்பி என்னன்னா என்னோட இன்லாஸ் அவங்க ஹிந்தி, ஸோ பஞ்சாபிஸ், அதனால அவங்க இந்த படத்தை ஃபுல்லா பார்க்க முடியும் மற்ற லாங்குவேஜ்ல வரும்போதும். ஸோ ப்ரெஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ரியா சார், பரஸ், எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக திரு தலைவாசல் விஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். And happy Father's Day to all the lovely fathers who are sitting here. And in the Charukesi padam வந்து இந்த Happy Father's Day அன்னைக்கு சக்சஸ் மீட் நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க. நான் பேசுறதுக்கு ஒன்றும் புதுசா இல்லை. அதுல ஒரு சில படங்கள் நம்ம பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் காஸ்டிங் அப்படின்வாங்க. இந்த ஹோல் ஃபிலிமே வந்து ரைட் ஃப்ரம் தி டெக்னீஷியன்ஸ் டு த ஆர்டிஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இது வந்து ஒரு சக்சஸ் மீட்ல வந்து நம்ம இங்க வந்து நிற்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் இங்க சொல்லிக்க ஆசைப்படுறேன். தேங்க்ஸ் டு சுரேஷ் சார், விஜய் சார், தேவா சார், எவ்ரி ஒன் இன் த டீம், வைஜி சார். அண்ட் இந்த பிரைம் வீடியோல இது போறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு I feel it is one of the best things to happen to cinema like Charukesi, because இன்னைக்கு இந்தியால இருக்கிற பாப்புலேஷன்ல I think a little more than 40% is above 55-60, and the younger generation is far அதை விட ஜாஸ்தியா இருக்கு பர்சன்டேஜ். ஸோ இந்த 2 பேருக்கான ஒரு புரிதல் தான் இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை. வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ப்ராசஸ்ல நம்ம லைஃப்னுடைய நிறைய நல்ல விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்ஸ், அந்த வார்ம், டேக்கிங் கேர், இதெல்லாம் நம்ம வந்து கீழே போட்டுரும். நம்ம இன்ஸ்டா போட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை லைக்ஸ் வருதுன்றதுதான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுடைய ஒரு சக்சஸா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் அதை வந்து நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளுடைய வேல்யூஸை மறுபடியும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல இந்த பிரைம் வீடியோல வரும்போது எவ்ரி ஒன் வில் வாட்ச் இட் அண்ட் ப்ராபப்லி அவங்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் 60+ இருப்பாங்க. அந்த விளிம்பில் இருந்துட்டு நம்ம அல்சைமர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோ இல்லை டிமென்ஷியாவோ ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் டெஃபினெட்லி இட் வில் பி an eye opener to the OTT platform, and I am sure a lot of reviews will be coming for this film, Suresh sir, for reminding that okay, what our parents undergo, because kandipa எனக்கு 60 போது எங்க அப்பா 95, he is still active and alive. ஸோ நாளைக்கு அவருக்கோ இல்ல நாளைக்கு எனக்கோ இங்க இருக்கிற யாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு no one can block it. ஸோ இது வந்து ஒரு ஐ ஓப்பனர். இருக்கிற நேரத்துல நல்லபடியா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு எந்த ஒரு பகை உணர்ச்சியும் இல்லாம ஹாப்பியா இருந்துட்டு போயிடுவோமேன்றத வந்து ரீஇன்ஸ்டேட் பண்றது இந்த படம் OTT பிளாட்ஃபார்ம்ல வந்து go to the wider audience. So thank you very much sir for giving me the opportunity. ஒரு டிரைவரா நான் வந்து ஐ திங்க் என்னுடைய வேலையை நான் அந்த படத்துல பண்ணிட்டேன், ஒரு கேர் டேக்கரா.
அண்ட் ஃபேமிலியே இதில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க வைஜி சார் ஃபேமிலி. இதில் ஆஃப் த ரெக்கார்ட் ஐ வில் டெல் யூ ஒன் திங். அவருடைய கேரவன் ஜெயராம் சார் சொன்ன மாதிரி அவருடைய கேரவன் ரூம் வந்து என்னுடைய பக்கத்து ரூம் தான். ஷார்ட் முடிச்சுட்டு வரும்போது சுதாமா வந்து both of them will have a big argument. அப்ப நீங்களே அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க, இல்ல நான் இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. I was not hearing it correctly. I am not supposed to hear it also. So very nice, Suresh sir. Thank you very much, Arun, and God bless you. Thank you. சத்குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே ஜெயச்சந்திரன் சார். விஷ் யூ வெரி வெரி happy, healthy and prosperous year ahead. Happy Father's Day, Appa. I think the best gift you've gotten today is that the success of this film is being celebrated on Father's Day. நான் கார்ல வரும்போது அவருக்கு ஒரு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் கொடுத்தேன். இங்க வரத்துக்குள்ள மறந்துட்டாரு, ஏன்னா சாருகேசியாவே மாறிட்டாரு. அதனால he forgot I gave him the gift. ஏன்னா இப்ப திருப்பி ரம்யா விஜய் அங்கிள் வந்து ஃபாதர்ஸ் டேன்னு சொன்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு ரியாக்ட் பண்ணாரு. அதனாலதான். ஸோ he's become சாருகேசி because of the success meet. இந்த படம் எங்க குடும்பத்துக்கு, எங்க குழுவுக்கு, எங்க யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் குழுவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல ரிலீஸ் ஆகி சக்சஸ் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு படம். ஏன்னா அடுத்த வருடம் எங்கள் குழு யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் மேடை நாடகத்துல விடாம 75 வருடம் ஒரு குழு மேடை நாடகத்தை இன்னும் நடத்திட்டு இருக்காங்கன்னா அது எங்க குடும்பத்துல இருக்கிற யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் குழு. அடுத்த வருஷம் எங்களுடைய 75வது வருடத்தை நாங்க டச் பண்றோம். 75 continuous years of live performance in theatre. ஸோ அந்த தருணத்துல இந்த படம் எங்களுடைய மேடை நாடகம் சாருகேசி ஒரு படமா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓ வாட் அ கேர்ள் அப்படிங்கிற படம் அறிவாளி, அப்படி நாடகம் அறிவாளிங்கிற படமா மாறிச்சு. பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற படம் தான் பார் மகளே பார் அப்படிங்கிற படமா மாறிச்சு. கண்ணன் வந்தானுங்கிற நாடகம் கௌரவம்ங்கிற படமா மாறிச்சு. பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற நாடகம் பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற படமா மாறிச்சு. நான் ஏன்னா அந்த 4 படத்துலயும் நடிச்சது எங்க அப்பாவோட அப்பா நாடகத்துல. ஆனா சினிமால 4 படத்துலயும் நடிச்சது நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் தான் அதுல ஹீரோவா நடிச்சது 4 படத்துலயும். இந்த ஒரு படத்துலதான் மேடையிலயும் சரி சினிமாலையும் சரி கதாநாயகனாவே நடிச்சது எங்க அப்பா சாருகேசிங்கிற இந்த படத்துல. அண்ட் நான் எப்போதும் சொல்றதுதான், யூடியூப்ங்கிறதுனாலயோ மீடியாங்கிறதுனாலயோ நான் சொல்லாம இருக்க மாட்டேன். எங்க அப்பா இந்த மாதிரி பல்லாயிரம் வேஷம் பண்ணிட்டாரு மேடையில. தேவா அங்கிள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த நடிப்பு அவருக்கு ரொம்ப சாதாரணம். மேடையில ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வேஷம்லாம் லைவா நடிச்சிருக்காரு எங்க அப்பா. அப்பு ஆல்ஃபிரட் அப்படின்னு ரூபாய்க்கு 3 கொலைங்கிற நாடகத்துல லைவா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அப்போ கிராபிக்ஸ் கிடையாது, முடிக்கோள் விழாது, கட் ஷாட் கிடையாது, ஆனா நடிப்பாரு. அந்த அளவுக்கு எங்க அப்பா பண்ணிருக்காரு. சோ எனக்கு இது மேடையில அவர் கூட ரம்யா நீங்க பண்ண ரோல நான் பண்ணிருக்கேன். நான் தான் டாட்டர் இன் லா மேடையில. சோ ஆனா நான் நடிச்சது அங்கிள் பார்க்கல, சுரேஷ் அங்கிள் பார்க்கல, நல்ல வேலை. பட் மேடையில இந்த ரோலை நான் பண்ணிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் சீன் அப்பா டூ இதுக்கு மேல எல்லாம் நான் நிறைய ரோல்ஸ் அப்பா பண்ணி பார்த்திருக்கேன். அதனாலதான் எனக்கு மாநாடுங்கிற படம் வந்த போது நிறைய பேர் அவர்கிட்ட சார் வேற லெவல் நடிப்பு சார் அப்படின்னா, என்ன வேற லெவல், நார்மல் ஆச்சு எங்க அப்பாக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன் நான் இதை யோசிச்சேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கும் சரி எங்க அம்மாக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய கோபம். எங்க அப்பாவை ஒரு குணச்சித்திர நடிகரா சரியா பயன்படுத்தவே இல்லை யாருமே. காமெடி அந்த பக்கமே போயிட்டாங்க. தேங்க்ஸ் டு யுத்தம் செய், I must thank Miskin sir at this point in time. ஒரு யுத்தம் செய் ஒரு மாநாடு வந்தப்புறம் தான் எங்க அப்பாவுக்கு குணச்சித்திர நடிகரா அவரால் நடிக்க முடியும் சினிமாலையுங்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா அதாவது பாஷாவுக்கு முன் பாஷாவுக்கு பின்னுங்கிற மாதிரி சாருகேசிங்கிற இந்த ஒரு
cinema is a lifetime film for my father. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்க அப்பாக்கு இனிமே அவர் கரியர்ல சாருகேசிக்கு முன் சாருகேசிக்கு பின் அப்படின்னு சொல்லலாம். This is just the beginning for you, Pa. And you're going to do much more, especially after this film comes on Amazon. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட சக்சஸ் அப்படின்னா OTT அமேசான் இந்த படத்தை வாங்கியிருக்குங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய அப்சல்யூட் சக்சஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல என்ன சுத்தி இருக்கிறவங்களே நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்த தியேட்டர்ல ஓடுறதுன்னு கேட்கல, எப்போ ஓடிடிக்கு வருது, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் ஓடிடில படம் பார்க்கணும்னு இருக்கிற ஆடியன்ஸஸ்க்கு திஸ் ஃபிலிம் வில் பி அ மாஸ்டர் பீஸ். டு சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள், யூ கேவ் அஸ் பாஷா. எனக்கு அது இப்ப கூட நானும் ரம்யாவும் தேவாங்கல் மேல ஏறி வரும்போது அந்த மியூசிக் போட்டோம் கொஞ்சம் லைட்டா பாத்தீங்களா, இந்த வெறி எல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு we get goosebumps when we hear that music. You gave us Basha, you gave us Aha, now you've given us Charukesi. Thank you for that amazing film and for tolerating 3 generations of the family and making the 3 of us act and not find fault with us and say, okay, very good, continue. Thank you, uncle. It's an honor to have acted in your direction for me and for my son. என் பையன் இந்த படத்துல தான் சில்வர் ஸ்கிரீனுக்கு அறிமுகமாறான். அதுவும் அவனுக்கு என்ன ஒரு பிளெஸிங், அவங்க தாத்தாவுடைய பிளாஷ்பேக் சின்ன சாருகேசியா என் பையன் அறிமுகமாறான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அண்ட் தேவா அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து இந்த படத்துல ஒரு 4 லைன் பாடியிருக்கான். அதனால இது எனக்கு ஒரு பெருமை as a mother and as a daughter. நான் என்னைக்கும் சொல்றதுதான், அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய நடிகன். மேடை ஏறிட்டா அது பேய் பிடிச்சிடும். இப்ப நாங்க பண்ற நாடகமே பேய பத்தின நாடகம் தான். அவருக்கு மேடை ஏறிச்சா அது மேல அந்த வெறி வந்துடும். அதே வெறியோட தான் இந்த சாருகேசி படத்துலயும் அவர் நடிச்சாரு, எனக்கு தெரியும். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு சைலண்ட் அசோசியேட் டைரக்டர்னா எங்க அம்மா சுதா மகேந்திரா, சுரேஷ் அங்கிள் கூடயே உக்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரசனை. அவங்க ஹஸ்பண்ட் அப்படி நடிக்கிறாராம், அதை பார்த்து ரசிச்ச அதெல்லாம் நாங்க கண் கூட நான் பார்த்தேன் ஷூட்டிங் போது. இட் வாஸ் கிரேட் டு வாட்ச் தட். இந்த படத்தோட மியூசிக் பா விஜய் சார் சொன்ன மாதிரி 3 ராகங்கள்ல 3 படங்கள், சங்கராபரணம், சிந்து பைரவி, இப்போ சாருகேசி, 3 ராகங்கள்ல இசை சம்பந்தப்பட்ட 3 படங்கள் வந்திருக்கு. ஐ திங்க் அப்பாக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா ஒரு சங்கராபரணம், சிந்து பைரவி வரிசையில சாருகேசிங்கிற படம் வந்திருக்கு. நீங்களும் ஒரு மியூசிஷியன், யூ ஆர் அ ஃபெனாமினல் பர்கஷன் ஆர்டிஸ்ட். அது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி உங்க மேடை நாடகத்தை பத்தி பல பேருக்கு தெரியாதோ, அந்த மாதிரி உங்க பர்கஷன் பத்தியும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சிந்து பைரவியோட பார்ட் 2 சஹானா டெலிவிஷன்லயும் நீங்க தான் ஜேகேபியா நடிச்சீங்க. இப்போ சாருகேசி, இது எல்லாமே ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் பிளெஸிங்ஸ். எங்க அம்மாவுடைய பூஜை, நீங்கள் எங்க அம்மாவுடைய பூஜை, எங்க அம்மாவுடைய எல்லா வேண்டுதல் பிரேயர்ஸ் தான் உங்களுக்கு என்னைக்குமே இது உங்க கூட நிறுத்தி வைக்குது. அண்ட் உங்க பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், எங்க தாத்தா பாட்டி, ஏன்னா இது ஒரு கலை குடும்பம், எங்க பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பிளெஸிங். அண்ட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் சித்ரா லக்ஷ்மன் அங்கிள் who's come here to celebrate this success with all of us. Lahari Music for taking up such a beautiful film. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதுவும் தேவா அங்கிள் இவ்வளவு அருமையா, எனக்கு தேவா அங்கிள் கிளாசிக்கல் சூப்பரா போடுவாருன்னு தெரியும். ஆஹான்ற படத்துல ஒரு 2 டுவெட், அதுவே அதுக்கு சான்றிதழ். அந்த அளவுக்கு கிளாசிக்கல் அவருக்கு பண்ண தெரியும். ஆனா என்ன, தேவா அங்கிள் எங்க அப்பா மாதிரி தான் கானா பக்கம் தள்ளிட்டாங்க. இந்த படம் மூலியமா உங்களுக்கு ஒரு அவார்ட் கண்டிப்பா வரணும் அங்கிள், ஃபார் த கைண்ட் ஆஃப் மியூசிக் யூ ஹவ் டன் ஃபார் திஸ் ஃபிலிம். எங்க அப்பாவுக்கு அவார்டு வரணும் நானே சொன்னேன்னா உடனே அது இதுவாயிடும், கண்டென்ட் ஆயிடும் யூடியூப்ல. அதனால நான் அதை சொல்லல. Let God give this film what this film deserves. I always believe in that. When God decides to give you, He will give you the best. We just have to wait. கடவுளுக்கு என்னைக்குமே நன்றி சொல்லிட்டு இருந்தோம்னா கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு. அது எங்க பெருமாளைய நாடகத்துடைய டைலாக். அந்த நாடகத்துக்கும் தேவா அங்கிள் தான் மியூசிக் போட்டாங்க. பெருமை, எங்க குடும்பத்துல 3 தலைமுறையோட நாடகங்களுக்கும் தேவா அங்கிள் மியூசிக் போட்டிருக்காங்க. 4வது தலைமுறையை பாட வச்சுட்டாரு. இது ரொம்ப பெரிய பெருமை. தேங்க்யூ அருண், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அருண் எங்களுடைய மேடை நாடகங்கள் எல்லாத்தையும்
ஈரோடுல சுத்தி இருக்கிற 18 பட்டி கிராமத்துக்கும் கூட்டு போய் அந்த நாடகங்களை போட்டு விடுவாரு. அவர் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு லைக் we were all discussing, this film is more an OTT film. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த ஃபிலிம் OTT மூலியமா போனாதான் போய் சேரும், தியேட்டருக்கு வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா இல்ல, நான் ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன், இது ஒரு சக்சஸ கொடுக்கும் அப்படின்னு சொன்ன அருணுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அருண், எங்க அப்பா மேல நீங்க வச்சிருக்கிற அந்த மரியாதைக்கு, நீங்க செஞ்ச இந்த ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்றேன். ஜெயச்சந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. E5 திருமலை சார், ஏன்னா எடுத்துட்டோம், குழந்தை பெத்தாச்சு, என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல E5 வந்து இந்த படத்தை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு, ஏன்னா we've had so many special shows and so many people have seen this film and press ஒட்டு மொத்தமா ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் எந்த பிரஸும் கொடுத்து நான் பார்த்தது நிஜமாவே. இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரோல் காலத்துல ஏதாவது கண்டென்ட்டை வச்சு ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு படத்துக்கு பிரஸ், வெதர் இட் இஸ் பிரிண்ட் மீடியா ஆர் யூடியூப் ஆர் சோஷியல் மீடியா ஆர் சேனல்ஸ், 100% இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டியோட ரிவ்யூ கொடுத்து IMDb ரிப்போர்ட்லாம் 9.5 எல்லாம் unheard of, 9.8 is unheard of. I think people like Rex will understand the value of an IMDb report today. அதனாலதான் Amazon வந்து மெயில் போட்டு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சொன்னதுதான், சரக்கு இருந்தா என்னைக்குமே விற்கும். உங்ககிட்ட திறமை இருந்ததுன்னா உலகமே தேடி வந்து அந்த திறமைய வந்து பாராட்டும். அது இந்த டீம் கிட்ட முழுமையா இருக்கு. இந்த டீம்ல நானும் நடிச்சேன். இந்த பாஷாக்கு ஸ்டார்ட் கட் சொன்ன டைரக்டர் எனக்கும் ஸ்டார்ட் கட் சொன்னாரு. அப்படிங்கிறத நினைக்கும் போதே எனக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் அண்ட் பெருமை. நான் செட்டுக்குள்ள வரைச்செல்லாம் ஹே ஹே அந்த சத்தம் போட்டுட்டு தான் உள்ள வந்த மைண்ட் வாய்ஸ். ஏன்னா அதை கொடுத்த டைரக்டர் அவரு. That's not his only claim to fame. He's an amazing human being. அதனாலதான் அவரால் வந்து அனந்தா அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான படம், சாய்பாபாவுடைய கதையை பத்தின ஒரு அருமையான படத்தையும் இப்பதான் ரீசெண்டா அங்கிள் கொடுத்தாரு. It's all God's blessings. Everything happens only with the blessings of God. அது இல்லைன்னா நம்மலாம் இல்லை. அதுதான் இந்த படத்துல ரொம்ப அருமையா ரிலேஷன்ஷிப்ஸ்னா என்னன்னு காமிச்சிருக்கிற படம். சத்தியமா ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு சொல்லிடுறேன், இந்த படத்துல நடந்த மாதிரி நான் எதுவும் உங்களுக்கு செஞ்சிட மாட்டேன், என்னைக்கும் காப்பாற்றுவேன். I'm always there as a daughter for you. அதுல இந்த மாற்று கருத்து மேல thank you all for being such a big support for the success of Charukesi. Bharat Mata ki jai. Thank you, ma'am. Thank you so much. I now request Sudha Mahendra ma'am and Ritvik to please come onto the stage, please. நம்ம எல்லாருமே வந்து சாருகேசி படத்தை பத்தி நிறைய பேர் பேச கேட்டுட்டோம். பட் இப்போ நம்மளுக்காக ரொம்ப அருமையா ரித்விக் அவர்கள் ஒரு பாடல் பாட போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட can we hear it from Ritvik please? எப்போதும் பிருந்தாவனமே கதி என்றால் நான் என் செய்வேன், கோபியர்கள் போதும் என்றால் கோதை நானும் என் செய்வேன். தாயின் குரல் கேட்காதவனே என் குரல் கேட்டால் நலமாவேன், மனமிறங்கி என்னை தொடுவாய் மயிலிறகாக நானாவேன். யாதவா மாதவா என்ன உனக்கும் என் மேல் கோபமா, நெஞ்சமே தாங்குமா மெல்ல ஏங்குது இதயங்கள் பாரமா, மடி சாய்ந்து அழும் நேரம் உன் பார்வை ஒன்றே ஆறுது. Thank you.
தேங்க்யூ so much Mr. Ritwik. That was really beautiful. அடுத்தபடியாக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள், ஜேர்னலிஸ்ட், ஃபிலிம் மேக்கர் அண்ட் ஆக்டர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். உங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா 3 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன். இதோட மகிழ்ச்சியான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த மாலை நேரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி இங்க நீங்க வந்திருக்கிறதே சாரிகேசி படத்துக்கு நீங்க கொடுத்திருக்கின்ற ஒரு ஒத்துழைப்பா தான் நான் பார்க்கிறேன். நான் வந்து பல திரைப்படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய படங்கள் கூட எல்லா விழாக்களையும் நான் போனதில்லை. ஆனால் சாரிகேசியை பொறுத்த வரைக்கும் இவங்க நடத்தின எல்லா விழாக்கள்லையுமே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் திரையிடாகட்டும், அதுக்கப்புறம் இந்த பாராட்டு விழாட்டும், இப்படி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாடகம். இந்த திரைப்படத்தை 2 முறை பார்த்தேன். இதெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த யூனிட்டே எனக்கு வந்து ரொம்ப என் மனதுக்கு நெருக்கமான ஒரு யூனிட்டு. இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸை வழங்கியிருக்கிறார் அப்படின்ற பாராட்டை உங்க எல்லோரும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒய்ஜி மகேந்திரன் 45 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நெருங்கிய நண்பர். அடுத்து வந்து இசையமைப்பாளர் தேவா. நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப மதிக்கிற ஒரு நண்பர்னா தேவாவை சொல்லலாம். அவரோட 2 படங்கள்ல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. படங்கள்ல பணியாற்றலாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து பேசுனது தான் அவருக்கு எனக்குமான நட்பும் இணைப்பும் ரொம்ப அதிகமாச்சு. அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. இசையமைப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க, நான் இதை பல முறையில் சொல்லியிருக்கேன். அவர் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி பார்க்க முடியாது, நல்ல நண்பரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நண்பர் அவர். சுரேஷ் கிருஷ்ணா கடந்த ஒரு 5-6 வருஷமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக அவரோட பழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனக்குரிய என்னுடைய சகோதரர் மாதிரி தான் அவரை நான் பார்க்குறேன். இந்த டீமே ஒரு அருமையான டீம். நானும் விமர்சகன் தான், நீங்கள் எல்லாருமே விமர்சகர்கள். நம்ம எல்லாரையும் தாண்டி இந்த படத்தை வந்து சத்யராஜ் அவர்கள் மிக அழகாக விமர்சித்தார். நானும் ஒரு பேட்டிக்காக சந்தித்த போது இந்த படத்தில் எல்லாரும் நடித்ததை பற்றி, ஒய்ஜிஎன்னுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி, இப்போ ரம்யா பாண்டியனை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா சொல்லிட்டே இருந்தார், பயந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க அசால்ட்டா என்ன பிரமாதம் நடிச்சாங்க சார் அப்படின்ட்டு சத்யராஜ் என்கிட்ட சொன்னார். அதே மாதிரி தான் நம்முடைய நண்பர் நம்மளுடைய ஒய்ஜிஎன்னுடைய காரோட்டியா நடிச்சார்ல அரைவாசல் விஜய், அவரை பற்றி அந்த ரோல் தான் சார் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாரு. இதெல்லாம் தாண்டி இந்த வசனத்தை அப்படி பாராட்டினாரு சத்யராஜ். சத்யராஜ் நல்லா தெரியும், எத்தனை படங்கள் நடிச்ச அனுபவங்கள் நடிகர். அவர் அந்த பாராட்டு நான் நிஜமாவே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமா பார்த்தேன் பாபுஜி. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல அவர் எப்படிப்பட்ட நடிப்பு நடிச்சிருந்தார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு இந்த படம் பிரைம் வீடியோல வந்து திரையிடப்பட போது வித்துட்டாங்கன்ற ஒரு மகிழ்ச்சியை தான் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் இதனால கிடைக்கக்கூடிய அந்த பணம் இல்லை, அதுதான் நம்ம முக்கியமா நினைச்சுக்கணும். ஏன்னா இந்த படம் எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதுன்னா, எல்லாருக்கும் இந்த படம் போய் சேரணும். இந்த ஒய்ஜி மகேந்திரன் எப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு உலகத்துக்கு தெரியணும். தேவா கர்நாடிக் மியூசிக்கில் எப்படி ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு உலகத்துக்கு தெரியணும். சுரேஷ் கிருஷ்ணா இது எவ்வளவு அழகாக இந்த டிராமாவை படமாக்கி இருக்காரு அப்படின்னு தெரியணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கனவு. அது எப்ப நிறைவேறும்? எல்லாரும் பார்த்தா தானே நிறைவேறும். எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையா? அந்த பிளாட்ஃபார்மாக இந்த பிரைம் மீடியா அமைந்ததுனால தான் இன்னைக்கு அதுதான் முக்கியமான நோக்கம். இதனால் கிடைக்கக்கூடிய பணத்தை தாண்டி எல்லாரையும் பார்க்க செய்கின்ற ஒரு வாய்ப்பு, அதுதான் முக்கியம். அதாவது நமக்கு எந்த கலைஞனுக்கும் படத்தை பார்த்து கிடைக்கின்ற பாராட்டு இருக்கு பாருங்க, அந்த பாராட்டு இந்த பணம் பெற்று கொடுக்கவே முடியாது. அதான் உண்மை. இன்னைக்கு வந்து நிஜமாவே ஒய்ஜிஎன் போய் படுத்து தூங்கும்போது நிம்மதியா தூங்குவார். ஏன்னா இந்த பாராட்டு கிடைக்கிற சந்தோஷமா. ஒய்ஜிஎன் வந்து பார்க்காத பணம் கிடையாது, பார்க்காத விழாக்கள் கிடையாது. ஆனா இந்த விழா நிச்சயமாக ஒரு நிறைவை அவருக்கு தரும் அப்படின்னு நினைக்கிறேன். பாவிஜய் சொல்லும்போது இவர் சொன்னாரு, ரேக்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விருதுகளுக்கு வந்து நிச்சயமா பிரச்சனை இல்லைன்னு. எல்லாரும் எல்லாம் தப்பா நினைச்சுக்காங்க, ரேக்ஸ் வந்து எப்படியாவது விருதுகள்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. ரேக்ஸ் அவ்வளவு செல்வாக்குள்ள நபர் போல தெரியுது, இந்த விருதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. விருதுகளுக்காக படம் அனுப்பப்படும் போது நான் கூட இந்த தேர்வுக்குள்ள இருந்திருக்கேன். படம் பார்க்குறவங்களோட நிறைய பேருக்கு மொழி தெரியாது இல்லையா? அவங்க சப்டைட்டில் மூலம் தான் படத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சப்டைட்டில் சரியாக இல்லாமல் போனால் அந்த பாட்டெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியும். என்ன அழகான பாட்டு இருந்து கொஞ்சம் சுமாராக சப்டைட்டில் போட்டிருந்தா அந்த பாட்டுடைய தன்மையே போயிடாதா?
அப்ப எப்படி பாட்டுக்கு அந்த விருது கிடைக்கும்? சரியான வசனத்துக்கு எப்படி விருது கிடைக்கும்? இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ரேக்ஸ். அதனால இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும், சேர்ந்ததுன்னா நிச்சயமா இந்த படத்துக்கு விருது கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் பாவிஜை சொன்னாரு. இந்த விழா நிஜமாவே மனதிற்கு நிறைவான ஒரு விழா. இந்த விழாவில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கும் ஒய்ஜி மகனுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். I now call upon Madras Cine Productions producer திரு வி ஜெயச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் சினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் இயர் 2025ல கிடைச்சது. ஸோ என்னோட ஈவெண்ட் அண்ட் சினிமா ஜேர்னி ஒரு 20 இயர்ஸா டிராவல் ஆகிட்டு இருந்தாலும் மூவி என்ற ஒரு சைடில் வரல. ஒய்ஜி மகேந்திரன் சார் அண்ட் பல்வேறு டிராமாக்கள், சாக்லேட் கிருஷ்ணன், அந்த மாதிரி நிறைய டிராமாக்கள் அண்ட் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் லைக் எஸ்பிபி சார், இளையராஜா சார், ஜெயசுதாஸ் அவர்கள், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளை கடந்த 20 வருஷம் நாங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதுல 2024 அண்ட் 2025ல மிஸ்டர் அருண் ஈவன்ஸ் அவர் இசைஞானி இளையராஜா அவர்களோட ஒரு பிரம்மாண்டமான ஷோ, ஒரு க்ளோஸ் டு 20,000 ஆடியன்ஸ் YMCல பிளான் பண்ணியிருந்தாரு. சப்சிக்வெண்டா பிரபுதேவா அவர்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் ஒரு 20,000 ஆடியன்ஸ் இன் YMCA நந்தனம்ல. ஸோ அது பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மூவி ஒன்று பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. தென் ஐ மெட் சுரேஷ் கிருஷ்ணா சார் இன் ஒரு ஹோட்டல். ஒரு 15 மினிட்ஸ் தான் ஒரு காஃபி, ஒரு மீட்டை. தென் அது முடிஞ்ச உடனே மூவி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அடுத்த நாளே இந்த மூவி காமிச்சாரு. பார்த்துட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு நல்லா வந்திருக்கு இந்த படம், ஓகே, முன்ன பின்ன இருந்தாலும் எக்ஸலண்டான ஒரு இது, கடைசியில கண் கலங்குற மாதிரி இருந்ததுன்ட்டு. நான் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்தேன். ரம்யா பாண்டியன் அவர்களை பார்க்கும்போது சொன்னேன், நீலாம்பரி என்றது படைப்பாளர் ரோல் இருந்தது, அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க 2-3 டைம்ஸ் பார்க்கும்போது சொன்னேன். ஃபாலோடு பை மூவி பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. ஒரு விஜய் சாரோட இது பற்றி மட்டுமே நான் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேருக்குல பேசியிருப்பேன். சத்யராஜ் சாரோட அந்த கேரக்டர், அந்த இது. இந்த மூவி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது E5, அருண் ஈவன்ஸ் அண்ட் மெட்ராஸ் சினி ப்ரொடக்ஷன்ஸ் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ப்ரொமோஷனா சேரணும். அதுக்கு உண்டான ஐடியாலஜி சுரேஷ் கிருஷ்ணா சார் அரைவ் பண்ணி தரணும். பேன் இந்தியால இந்த மூவி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எப்படி இதை ப்ரொமோட் பண்றது அப்படின்றது. எனக்கு என்ன இதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா, இந்த படம் லாஸ்ட் இயர் இதே பர்த்டே அன்னைக்கு எஸ்பிபி கார்டன் மதுரவாயில்ல ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழிச்சு ஜூன் 12ஆம் தேதி இந்த மூவி ரிலீஸ் ஆயிட்டு அதோட சக்சஸ் மீட் அடுத்த பிறந்த நாளுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பா கருதுறேன். ஸோ இங்க வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ என்னோட MadrasCityProperties.com என்ற ஒரு நிறுவனம் 2009ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். ரீசென்ட்லி ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஒய்ஜி மகேந்திரன் சார் சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவரும் அந்த ப்ராஜெக்டை இனாகுரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு என்னோட பர்த்டே இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்திருக்கக்கூடிய மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டீம் மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த தருணத்தில் நான் இன்வைட் பண்ணுறேன். அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் திரு ஹென்றி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அப்புறம் கார்டியாலஜி டாக்டர் சொக்கலிங்கம் அவரும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரீன் ரூம்ல இருக்காரு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு பேசணும்ட்டு. தென் ஃபாலோடு பை some of the celebrities and the guests are invited. So thank you for this golden opportunity.